வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை புறநானூற்று சிறுகதை ஊசிமுனை. அப்போது நகரத்திலே திருவிழா சமயம். விழாவின் கோலாகலமும் ஆரவாரமும் நகரமெங்கும் நிறைந்து காணப்பட்டன. ஊரே அந்த திருவிழாவில் இரண்டர கலந்து ஈடுபட்டிருந்தது. விழா என்றால் மக்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும்? ஆனால் இந்த மகிழ்ச்சியில் தனக்கும் பங்கு வேண்டும் என்பது போல மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்தது. திருவிழா ஆரவாரத்தின் விறுவிறுப்பை அதிகப்படுத்தியிருந்தது இந்த மழை. மழையில் நனைந்து கொண்டும் விழா காண்பதற்காக நகர வீதிகளில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது மக்கள் வெள்ளம். இந்த மக்கள் வெள்ளத்திற்கு இடையிலேதான் நம்முடைய கதாநாயகனை நாம் சந்திக்க முடிகின்றது. அவனும் விழா காண்பதற்காகத்தான் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தான். அந்த நகரத்தை சேர்ந்த படை வீரர்களின் தளபதிகளில் அவனும் ஒருவன். அவன் மனைவியையும் விழாவுக்கு அழைத்து கொண்டு வர முடியாமற் போயிற்றே என்ற ஏக்கத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்தான். வீட்டில் அவன் மனைவிக்கு நிறை மாதம். இன்றோ நாளையோ பேறுகாலமாக அமையலாம். அத்தகைய நிலையில் அவள் எப்படி விழா காண்பதற்கு வெளியே வர முடியும்? அவனை மட்டும் விழாவுக்கு சென்று வருமாறு கூறி விடை கொடுத்து அனுப்பியிருந்தாள். அவளை அந்த நிலையில் விட்டு பிரிந்து செல்ல அவனுக்கும் மனம் இல்லைதான். ஆனால் அவளே வற்புறுத்தி வேண்டிக் கொண்டதனால் அவன் மறுக்காமல் ஊர் விழாவிலே தானும் பங்கு கொள்ள வேண்டியதாயிற்று. வீட்டில் அவளுக்கு எப்படி இருக்கிறதோ, என்ன செய்கிறதோ என்ற சிந்தனையோடு கூட்டத்தில் மெல்ல மழையில் நனைந்தபடியே நடந்து கொண்டிருந்தான் அவன். திடீரென்று வீதியில் காதுகள் செவிடுபடும்படி முரசொலி எழுந்தது. அவன் திடுக்கிட்டான். ஆம், அது போர் அறிவிப்பு முரசின் ஒளி. யாரோ ஒரு அரசன் திருவிழா நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நகரத்தின் மேல் உடனடியாக தன் படைகளோடு முற்றுகையிட வந்திருந்தான். அரண்மனையின் முக்கியமான தளபதிகளில் அவனும் ஒருவனாயிற்றே. உடனே அவன் அரண்மனைக்கு ஓடோடி செல்ல எண்ணினான். போர் அறிவிப்பு ஒளியை கேட்டவுடன் திருவிழா கூட்டம் பரபரப்பாக கலைந்து விட்டது. எங்கும் திகைப்பும் கலவரமும் நிறைந்தன. தளபதி அரண்மனைக்கு விரைந்தான். எதிரே அவனை சந்தித்த ஒருவர் அவனுடைய மனைவிக்கு பிரசவமாகிவிட்ட செய்தியை அவசரமாக அவனிடம் கூறினார். இந்த இக்கட்டான நிலையில் மனைவியை காணப்போவதா? போருக்கு வந்த பகைவனுக்கு அறிவு புகட்ட அரண்மனை சென்று போர்க்களம் புகுவதா? அவன் ஒரு வினாடி தயங்கினான். ஒருபுறம் காதல் மனையாளை மகப்பேறுற்ற நிலையிற்காண வேண்டும் என்ற ஆசை, மறுபுறம் பிறந்து வளர்ந்த தாய் நாட்டை காப்பதற்கு களம் புக வேண்டிய கடமை. தளபதி என்ற பதவி பொறுப்பு வேறு அவன் கடமையை வற்புறுத்தியது. இரண்டு முனைகளும் கூர்மையான ஓர் ஊசியின் முனைகளைப் போல பற்றுவது எதை என்ற சிந்தனை அவனுள் எழுந்தது. இருள் சூழும் நேரத்தில் இருட்டுவதற்குள் கட்டிலை பின்னிவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் கயிற்றையும் கோணூசியையும் வேக வேகமாக குத்தி இழுக்கும் கட்டில் கட்டுபவன் கையில் உள்ள ஊசியின் துணி போல விரைந்தது அவன் மனம். ஊசி முனை பாயும் வேகத்தில் கடமையின் பக்கம் தாவி பாய்ந்தது அவன் மனம். என் மனைவியை விட பெரியது நாட்டின் உரிமை. அதை காப்பது என் உயிரினும் சிறந்த கடமை என்றெண்ணிக்கொண்டே அரண்மனையை நோக்கி ஓடினான் அவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.